பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. விழித்திருக்கிறது அப்படின்னா கண்ணை மூடாம கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்குதா? கிடையாதுங்க. நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வருகை வரும் அளவும் நம்ம ஜபத்துல உண்மையா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஜபம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஜபம் அப்படின்னா ஆண்டவரோடு கூட ஆவிக்குரிய ஒரு உறவுங்க. ஐக்கியப்பட்டு நம்ம வாழணுங்க. ஏசப்பா கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஜபம் முக்கியங்க. என்கிட்ட ஃபோன் இருக்கு, ஆனா என் ஃபோன்ல இருக்க சிம் கார்டு யூஸ் ஆகலைன்னா அந்த ஃபோன் வேஸ்ட் தாங்க. அதே போல நம்ம வாழ்க்கையில பைபிள் இருக்கு, நம்ம கிட்ட ஜப வாழ்க்கை இருக்கு, ஆனா நம்ம ஜெபிக்காம பைபிள் படிக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏசப்பாக்குள்ள வாழவே முடியாதுங்க. ஏசப்பா உங்களை தேடி தேடி உங்க இருதயத்தினோட வாசல்ல வராரு. ஆனா நீங்க பின்மாற்றத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்க. இந்த நேரம் இந்த செகண்ட் ஏசப்பாவுக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க வாழ முயற்சிடுங்களா. நீங்க இன்னைக்கு அற்புதங்களை பார்ப்பீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.